ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழில் வந்து பார்த்த மாதிரி டாப் 3 ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாப் 3 ப்ளஸில் வர நான் மொபைலில் வந்து சூஸ் வந்து பண்ணியிருப்பேன். அதுவும் வந்து 5G மொபைல், ஓகேங்களா. 5G பேண்ட். நெக்ஸ்ட்டு கிளாக் ஸ்பீட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, ஓகேங்களா. அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான இருக்கிறதுலே இப்போ குளோபல்லே ஓரளவுக்கு டாப்பில் இருக்கிற மாடலில் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. அதே மாதிரி என்னுடைய ஆர்டருக்கு கொஞ்சம் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் உணர்ந்து பண்ணிங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மேலே சர்ச் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஐக்யூன்னு சர்ச் பண்ணுங்கள். ஐக்யூ 10 இருங்க, மறந்து போச்சு நேம் வேறு. ஐக்யூ ZNR வந்து சர்ச் பண்ணுங்க, ஓகேங்களா. ஐக்யூ ZNR 10X-ஆ 10R-ஆ 10X போட்டிங்கன்னா ஒரு மொபைல் வந்து வரும், ஓகேங்களா. அதை சர்ச் வந்து கொடுங்க. சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ். நான் வந்து ரேம் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணி இங்கே வந்து போட்டிருப்பேன். இதுமாரி மொபைல் வந்து உள்ளே வந்து போயிட்டு இங்கே பாருங்கள், ரேம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து 8GB ரேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வந்து 8GB ரேமில் தான் வந்து எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி மொபைலில் வந்து ரேம் வைஸ் நான் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். ப்ராசஸும் தரமான ப்ராசஸ் வந்து நான் வந்து சூஸ் வந்து பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 6500 mAh பேட்டரி, 44 வாட் வந்து சார்ஜிங் சப்போர்ட்டடோடு இருக்குது, ஓகேவா. இந்த ஃபோனை மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. ஐக்யூவில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸான மொபைல் தான் நான் வந்து சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். கேமரா வைஸ் வந்து 50 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க பேக் கேமரா, ஓகேங்களா. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து நல்ல சூப்பரான டிஸ்பிளே தான். கேமரா பேக் சைடும் பாருங்கள், ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற லுக்கால் இருக்கிற மாடல் தான் நான் வந்து சூஸ் வந்து பண்ணியிருப்பேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 4K ரெசல்யூஷனில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது 4nm ஒரு நேனோ சிப்பு செட் பண்ண இது, ஓகேங்களா. இது வந்து நல்லாவே இருக்குது, ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி மீடியா டெக்னிக்கில் 7300 வந்து கொடுத்துருக்காங்க. சரியான ப்ராசஸர், ஓகேங்களா, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராசஸ்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து விவோவில் போனீங்கன்னா ஒரு 23-24K கிட்ட போகும், ஓகேங்களா. நான் வந்து ஐக்கியோட சூப்பராக ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் வந்து சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மொபைல் வந்து கூலிங்க்கான ஒரு ஃபேன் வந்து இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டான கூலிங் வந்து இருக்கும். நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா சுத்தமாக லேகாக இருக்காது. மொபைல் வைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி 40 வாட் சார்ஜ் கொடுத்தாச்சு. சீட்டப் சார்ஜ் தான், அதனால் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்ப குயிக்காகவே வந்து சீக்கிரமாக தான் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி கிளாக் ஸ்பீட் பார்த்தோன்னா 2.5 GHz. முடிஞ்சோன்னா வந்து கிளாக் ஸ்பீட் வந்து 2.8க்கு மேலே தான் வந்து எடுத்திருப்பேன். ஏன்னா 50K இல்லை, அது கீழே போனால் இருக்குது. அதுக்கு அதிகமான ரேட்டில் கூட கிளாக் ஸ்பீட் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து முடிஞ்சளவு என்னுடைய காம்ப்ரமைஸ் பண்ணாமல் மொபைல் வந்து கரெக்டாக தேடினேன், ஓகேங்களா. அதேமாதிரி 6500 mAh பேட்டரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைலுக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விவோ T4X, ஓகேங்களா. விவோ T4X மொபைல் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேசலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சர்ச் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக விவோ T4Xன்னு சொல்லிட்டு டேட்டா வந்து ஸ்லோவாக இருக்குது. இதுவும் சேம் அதே 8GB வேரியண்ட் தான் நான் வந்து சூஸ் வந்து பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இதுவும் வந்து 7300 எனக்கான எண்ணம் இருக்கும். அதே மாதிரி 15K பட்ஜெட் தான், ஓகேங்களா. ரேம் வந்து 18GB ரேம் தான். ரேமில் காம்ப்ரமைஸே கிடையாது. கரெக்டாக நான் 50Kக்கு 8GB ரேமில் வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி கிளாக் ஸ்பீடும் 2.5 தான், ஓகேங்களா. நான் கீழே வந்து போயிருக்கவே மாட்டேன். அதே மாதிரி அந்த மொபைலுக்கு இந்த மொபைலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மொபைலில் வந்து இது என்னென்னா, இது வந்து ஒரு இல்லை நான் வந்து இந்த டைம் வந்து என்ன பண்ணேன்னா, மொபைல் வந்து இந்த மொபைலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். என்ன ஒன்றுனா பேக்கில் வர மெத்தட் ஓகே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பேட்டரி வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து ரேமு எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதே மாதிரி பட்ஜெட் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணேன். இந்த மொபைலில் என்னடா ப்ளஸ்னா, அந்த மொபைல் கம்பேர் வந்து பண்ண சொல்ல, இது வந்து விவோ மொபைல், ஓகேங்களா. கேமரா வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி சேம் தான், அங்கே என்ன இருக்கோ இங்கேயும் சேம் அதே தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்காது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அங்கே பேக்கில் இருக்கு பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் வந்து இது வந்து கிட்டத்தட்ட 200 வாட்டுக்கான ஸ்பீக்கர். அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து இந்த கேமரா அவுட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ரொம்பவே வந்து யூனிக்காக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. பிரைட்னஸ் வந்து ஆவரேஜ் தான், ஓகேங்களா. பிரைட்னஸ் வந்து 1050 nits தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸ் மொபைல் வைஸ் வந்து கொஞ்சம் ராயலாகவே லுக்காகவே இருக்குது, ஓகேங்களா. இந்த மொபைலாக நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சஜஷன் பண்ணேன், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைல் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட்டு மோட்டோரோலா G85, ஓகேங்களா. சர்ச் பண்ணிங்க. மோட்டோரோலா G85 நினைக்கிறேன், ஆமாம். மோட்டோரோலா G85 போட்டு 5Gன்னு போட்டிங்கன்னா ஒரு மொபைல் வந்து டாப்பில் வரும், ஓகேங்களா. இங்கேயே நோ காம்ப்ரமைஸ். அதே ஸ்டைலில் தான் போயிருப்பேன். என்ன ஒன்று, இது வந்து சோனிக்கான கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து மோட்டோரோலா வந்து மொபைல் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு கிடையாது. கிட்டத்தட்ட வந்து இது வந்து 30 கர்வ் டிஸ்பிளே, ஓகேங்களா. இந்த ரேட்டுக்கு நான் கர்வ் டிஸ்பிளேவே எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா.
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓஎல்இடி ஓகேங்களா. கிளாஸ் வந்து கொரில்லா கிளாஸ் இருப்பாங்க. மொபைல் வந்து ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி பிரைட்னஸ் வந்து 1600 நெட்ஸ் ஓகேங்களா. அந்த இப்போ சொன்ன 2 மொபைலோட இது கொஞ்சம் வந்து பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி செல்ஃபி கேமரா வந்து 30 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா 5000 எம்ஏஹெச் பேட்டரி தான். அங்கே இருந்து 6000 இது கொஞ்சம் 1000 மெகா பிக்சல் கம்மி. அதே மாதிரி 33 வாட் தான் சார்ஜரு. மற்றபடி மொபைல் வந்து தரமான மொபைல். டால்பிக்கான அட்வான்ஸ் வந்து இருக்குது மொபைலில். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ப்ரீமியமான மொபைல் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, அதே பேக் கேமரா பாருங்கள். இது வந்து கேமரா வைஸு பிச்சு வந்துட்டான் பையன், தரமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே வரலாம். கீழே வந்தீங்கன்னா கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணுறதா இருக்கும். 2.3 கிளாக் ஸ்பீட் தான். இந்த ப்ரைஸுக்கு இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்து. ஏன்னா கேமரா வைஸ் டிஸ்பிளே வந்து கர்வ் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டான். அதனால் வந்து அங்கே வந்து கையை வச்சுட்டான். ஆக மொத்தம் மொபைல் வந்து அந்த 2 மொபைலோட கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் கம்மி. மற்றபடி இந்த மொபைல் வந்து பெஸ்ட்டான மொபைல் ஓகேங்களா. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த செக்மெண்ட்டில் வேறு எங்கேயும் மொபைல் வந்து இதில் வந்து கிடைக்காது. ஏன்னா எல்லாமே 8GB ரேம் ஓகேங்களா. எதுவுமே கீழே வந்து போகல ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன மொபைலில் இது உங்களுக்கு எந்த மொபைல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டிங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா. ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. டாடா பாய்.